Hi everyone, Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியல் தான். இந்த ஃபேஷியலுக்கு as usual நம்ம வந்து வீட்ல இருக்கிற ingredients தான் வந்து யூஸ் பண்ண போறோம். சூப்பர் எஃபெக்டிவான ஃபேஷியல் வீடியோ எண்ட்லயே நீங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் பாப்பீங்க. So இந்த ஃபேஷியலை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கின் டைப் அக்கார்டிங்கா எப்படி பண்றதுன்னு எல்லாமே இன் டீடைலா ஷேர் பண்ண போறேன். So வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியல் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமான ingredient வந்து பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் தான். இங்க நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பீல் பண்ண போறேன். and உங்ககிட்ட பீட்ரூட் பவுடர் ரெடிமேடா இருந்துச்சுனா நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லாதவங்களுக்கு நான் வந்து ப்ரொசீஜர் காமிக்கிறேன். பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இன்டேக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக்லாம் போட இஷ்டம் இல்லனா ஜூஸா கூட நீங்க குடிக்கலாம். இல்ல கட் பண்ணி சாலடா கூட வந்து சாப்பிடலாம். பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த்துக்குமே வந்து நல்லா இருக்கும். ஏனா இது வந்து ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதுலயே விட்டமின் சி இருக்கு. பிபி வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கு அப்புறம் அனிமியாவிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ கேர்ள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ இந்த கட் பண்ண பீட்ரூட் வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். ஒரு பீட்ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய குவான்டிட்டி வரும். ஸோ நம்ம வந்து இது ஃபேஸ் அண்ட் பாடிக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஷியல் நான் வந்து ஷேர் பண்ணும் போதே இன்க்ரீடியன்ஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவ் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட் உங்ககிட்ட ஏதான ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லைனா ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்ச இந்த பீட்ரூட் பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பேக்கும் செய்ய போகிறோம், ஃபேஸ் ஸ்க்ரப்பும் வந்து செய்ய போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு பீட்ரூட் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். நல்லா சாப் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சிருக்கேன். ஸோ குவான்டிட்டி நிறையா இருக்கும். ஏன்னா பீட்ரூட் பவுடரும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி ஐடியா இல்லைனா ஹாஃப் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பீட்ரூட் பேஸ்ட்லேருந்து பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். பீட்ரூட் ஜூஸை வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இந்த பேஸ்ட் மேலே இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். ஸோ பீட்ரூட் பவுடரும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. வீட்லேயே நம்ம வந்து பீட்ரூட் பவுடர் வந்து செஞ்சிடலாம். ஃபேஸ் பேக்குக்கு இல்லைனா பாடி பேக்குக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபேஸ் பேக்குக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த பீட்ரூட் இது இருக்குல்ல, இது வந்து நம்ம ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே ஃபேஸ் ஸ்க்ரப் செய்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது வலிக்கும். ஸோ ஃபைனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் அரிசியை அரைக்க போகிறதா இருந்தால் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கிடுறேன். அண்ட் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா என் ஃபேஸ் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்குது, சாஃப்டாக இல்லைன்னா ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுவேன். அண்ட் சப்போஸ் எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஸ்க்ரப் வேணும்னா இதில் கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஸ்க்ரப் பண்ணும் போது. ஸோ உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமியான ஸ்க்ரப் கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னே நம்மளோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தேன். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு காட்டன் பேடில் ரோஸ் வாட்டர் வச்சு ஃபுல் ஃபேஸை வந்து வைப் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஸ்க்ரப்பை ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லா அந்த பீட்ரூட் அரைச்சிருக்கோம். அண்ட் நம்ம யூஸ் பண்ண ரைஸ் ஃப்ளோர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபைனாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல ஜென்டிலான ஸ்க்ரப்பாக தான் இருக்கும் ஃபேஸ்க்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது, என்னால் வந்து ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா ஓட்ஸ் நல்லா அரைச்சி ஓட்ஸ் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு நல்லா சூட் ஆகும். நான் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், நல்லாவும் கிளென்ஸ் பண்ணும் ஓட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியலில் நம்ம ஏன் பீட்ரூட்டை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் அரிசி மாவில் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா டேனும் வந்து ரெடியூஸ் ஆகும். நல்ல ஒரு சூப்பரான ஸ்க்ரப். அண்ட் இந்த ஸ்க்ரப் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணும். உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணாலே ரெட்னஸ் மாதிரி ஆகிடுதுன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க, இது அப்படியே பேக் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி ஸ்க்ரப் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்லேயும் நல்லா மசாஜ் பண்ணிட்டு சர்க்குலர் மோஷனில் தான் மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறது வந்து கையிலையும் நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே பேக் மாதிரி விட்டுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஜஸ்ட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணால் போதும். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் சூப்பர் பிரைட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கோட ஜூஸ் வந்து தேவைப்படும். சேம் ப்ரொசீஜர் தான், பீட்ரூட்டுக்கு எப்படி பண்ணுமோ அது மாதிரி நான் பண்ணிவிட்டு இங்கே ஜூஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து செஞ்சுருந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நம்மளுக்கு நியர் அபவுட் 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலரில் ஒரு நல்ல ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ். பொட்டேட்டோ ஜூஸ் வந்து பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் டேனிங்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த டைமில் நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் வேண்டாம் யூஸ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கடலை மாவும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு நம்ம ஏன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுவும் வந்து ஸ்கின்னை நல்லா ஜென்டலாக எக்ஸ்போலியேட் பண்ணும். ப்ளஸ் வந்து அதில் டேனும் வந்து நல்லா ரிமூவ் ஆகும். ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். இதுவும் நீங்கள் வந்து ஃபேஸ் அதுக்கப்புறம் கையில் காலில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் இருக்கும். ப்ளஸ் தயிர்னால நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணுறது தான், நீங்கள் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேஸ் பேக்லாம் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் வந்து போடணும். மார்னிங்காக இருந்தால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என் ஃபேஸ் அண்ட் நெக்கில் நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் ஃபேஸ் பேக்கை. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே என்னோடய ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ரைட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிய வரும் எனக்கு. அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இந்த சேனலில் இப்போ தான் முதல் வாட்டி பார்க்குறீங்க, கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோலாம் போடும்போது. ஸோ இதுதான் இந்த வீடியோவுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.